நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தில் தேரின் வடம் அடுத்தடுத்து 4 முறை அருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பக்தர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரிக்கிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆகியோர் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் இளைய பெருமாள் கோபால் கூறுகையில், திருநெல்வேலிக்கு ஒரு பெருமை மிகுந்தது நம்ம தேர். 450 இளநீ எடையுள்ள தேரை நம்ம மனுஷங்களே சேர்ந்து இழுக்கிறாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே இயந்திரத்தோட உதவியோடு தான் இருப்பாங்க. இந்த தேர் மனிதர்களின் உதவியோட மட்டும்தான் இழுக்கப்படுது. இது தமிழ்நாட்டில் 3வது பெரிய தேர்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்தது நாங்கள் மேகலிங்கபுரத்துலேருந்து தேரை பார்க்கக்காண்டி வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக கூட்டம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. தேரோட்டம் தொடங்கிய சில வினாடிகளில் தேரின் மத்தியில் உள்ள 2 வடங்கள் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாதுகாப்பு கருதி உடனடியாக தேரோட்ட நிகழ்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த சிலர் தேரை நிறுத்தியது அபசகுணமான செயல் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எம்பி கையை வச்சு இழுக்கா உடனே அந்து போச்சு. எவ்வளவு பெரிய அபசகுணம்! ஒரு வருஷமும் திருநெல்வேலியில 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. 2 வடம் அந்த போயிருக்கு. இருக்கிறது 4 வடம். 4 வடத்துல 3 வடம் அந்த போச்சு. இதனைத் தொடர்ந்து புதிய வடங்கள் மாற்றப்பட்டு தேர் இழுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அடுத்தடுத்து 4 முறை வடங்கள் அருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இரும்புச் சங்கிலி கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் தேர் இழுக்கப்பட்டதோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து மாற்று வடம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததால் தேருக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். தேர் திருவிழா தொடங்கிய நிலையில தேர் வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் தேரை வடம் இழுத்து தொடங்கிய போது தேரின் வடம் அடுத்தடுத்து அருந்துள்ளதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திருச்செந்தூரில் இருந்து வடம் கொண்டு வரப்பட்டு தேருக்கான பயன்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் பழைய வடங்களை மாற்றி புது வடங்கள் கட்டப்பட்டு தேர் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்பனா. நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.